இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ அப்பம் அப்பம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய சமாதானம் உங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களையும் ஆளுகை செய்வதாக. தேவனுடைய பரிசுத்த வித்துகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தோஷமான வார்த்தை, செய்தி என்ன அப்படின்னா, நானும் நீங்களும் பாவி அல்ல, பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி. தேவனுடைய வார்த்தை இப்படி தான் நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் 14வது வசனம். இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். 14வது வசனம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். என்னையும் உங்களையும் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை பலியாக அவர் விட்டு கொடுத்ததுனால நானும் நீங்களும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, பரிசுத்தத்தில் பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நானும் நீங்களும் என்ன சொல்கிறோம்? இந்த பிரச்சனை என்னால் தாங்க முடியல, இது என்னுடைய திராணிக்கு அப்பாற்பட்டது, இதிலெல்லாம் ஜெயிக்க முடியாது, ஆண்டவருக்குள்ளே வாங்க, ஞானஸ்தானம் எடுங்க அப்படின்னு நம்முடைய மேய்ப்பர்கள் சொன்னால், பாஸ்டர் கொஞ்சம் பொறுங்க, கொஞ்ச நாள் இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிறேன், இதில் இந்த பாவத்தை ஜெயிச்சிட்டு அப்புறம் நான் வாரேன் அப்படிங்கிற வார்த்தைகளெல்லாம் நம்ம சொல்லுவோம். இல்லை கண்ணீர்கள், கவலைகள், போராட்டங்கள் அப்படின்னு வந்தால், இதிலேருந்து நான் என்றைக்கு தான் மீண்டு வந்து ஒரு சமாதானத்தை அனுபவிக்கிறதோ, இப்படி பலவிதமான வார்த்தைகளெல்லாம் வாழ்க்கையும் வாழ்ந்துகிட்ருக்கிறோம். ஆனால் இயேசுவானவர் நம் ஒவ்வொருவரையும் அவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், பரிசுத்தத்தில் பூரணப்படுத்தி இருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாச அறிக்கை செய்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் தம்முடைய மகிமையான கிருபையினால், ஜெயத்தினால் நிச்சயமாக அலங்கரிப்பார். காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய அந்த ஒரே பலி, தன்னையே பலியாக்கினது நிமித்தமாக நாம் எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்டதான ஒரு நிச்சயத்தன்மையோடு கூட நாம் இந்த சிந்தையை நாம் உள்வாங்கி, இப்படிப்பட்டதான சிந்தையை நாம் உள்வாங்கி அதை வார்த்தையாக நம்ம அறிக்கை செய்யும்போது, நான் ஆண்டவரால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய அந்த மகிமையான மரணத்தினால நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தத்தில் பரிபூர்ணப்படுத்தப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை நாம் சொல்லுவோம் என்றால், நிச்சயமாக பாவ சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, போராட்டங்களாக இருந்தாலும் சரி, அவை எல்லாவற்றையும் மீதும் நாம் பரிபூர்ண ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்டதான கிருபையை தருவார். இன்னொரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம், தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டு இருக்கிறார். இது அவருடைய எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்க்குறார் அப்படின்னா, பரிசுத்தமாக்கப்பட்டதனுடைய நோக்கம், என் பிள்ளை என்னுடைய சத்துருக்களை, அதாவது பாவத்தை தூண்டுகிற பொல்லாத வல்லமைகளை முறியடித்து என் பாதத்தில் போடுவாங்க அப்படின்னு அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறார், அவர் காத்துட்ருக்கிறார். அதை நம்ம நிறைவேற்றணும். இதுக்கு தான் என்னையும் உங்களையும் அவர் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார், பரிசுத்தத்தில் பூரணப்படுத்தியிருக்கிறார். இப்படிப்பட்ட நிச்சயத்தன்மையோடு கூட நாம் செயல்படுவோம், ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம். நிச்சயமாக இந்த பூமியிலேயே ஆண்டவர் மகிமையான உயர்வுகளை தருவார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியிலே ஜெயமாய் முடியும் போது ஒரு நாளிலே நிச்சயத்திலும் நிச்சயமாக அவரவர்களுக்கு குறிக்கப்பட்ட அந்த நித்திய வீட்டை நாம் ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே உங்களுக்கும் எனக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. God bless you.
கர்த்தர் நம்மை பரிசுத்தத்தில் பூரணப்படுத்தி இருப்பதனுடைய நோக்கம் அவருடைய சத்துருக்களை நாம் அவருடைய பாதபடியாக்கி போடுவதற்கே.